ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்துக்கிட்டு லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாசிட்டிவ் சேஞ்சஸை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறத ஜீரோவுக்கு கொண்டு வந்துடணும். இதுவே நீங்கள் ஒரு காமன் பீப்புளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மந்த்லி இன்கமில் 20% அப்படிங்கிறத கண்டிப்பாக சேவிங்ஸில் வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய மந்த்லி இன்கமில் 80% அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு 20% அப்படிங்கிறத ஃப்ரீயாக வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். இதுவே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் கமிட்மெண்ட்டை ஜீரோவாக்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒன்று எய்ம் பண்ணியிருப்பீங்க, இது ஃபியூச்சர்ல இந்த ஒரு ஐடியா அப்படிங்கிறது பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா திங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் கரண்டா இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கமிட்மெண்ட்னால அந்த டோட்டல் விஷயங்கள் அப்படிங்கிறதுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன கடன் வச்சிருக்கீங்க, இல்ல கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அடுத்து புதுசா திரும்பவும் ஒரு கமிட்மெண்ட்ல போயிட்டு மாட்டாம எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து ஜீரோவுக்கு கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 100 ரூபீஸ் உங்க கைக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 100 ரூபீஸ்மே உங்களுக்கு மீதியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க என்ன விஷயங்களுக்கு எய்ம் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃப்ரீயா பண்ண முடியும், ஃப்ரீ மைண்ட் செட்லயும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுமே கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து கண்டிப்பா இந்த ஜீரோ கமிட்மெண்ட் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோட லைஃப்லையும் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சனல் அட்வைஸை உங்ககிட்ட சொல்றேன். ஓகே கைஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மணிவியூ அப்ளிகேஷன்ல ரீசெண்டாக நம்மளுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு கிடைச்ச ஒரு லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். தென் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிஷியல் சோர்சஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மணிவியூ அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது, அதாவது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 650க்கு மேலே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது 680க்கு மேலே இருக்கணும். இந்த ஸ்கோருக்கு மேலே இருந்தது அப்படின்னா போத் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸாக நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். பட் இருந்தாலும் ஒரு லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது இது மட்டுமே பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. ஓகே கைஸ், இப்போ நமக்கு ஒரு 50,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நம்ம வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நமக்கு 50,000 ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச 50,000 செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 12 months அப்படிங்கிறது அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு 4 months அப்படிங்கிறது கூட ரீபேமெண்ட் டென்யூர் சூஸ் பண்ணி உங்களால் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 36% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த லோன் அமௌண்ட்ல இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டியா டோட்டலாக இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க 4,130 ரூபா போக ரீமைனிங் அமௌண்ட்டான 45,870 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது லோன் அமௌண்ட்ல 8.26% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 8.26% அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு கிடைச்ச அந்த லோனுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் இதே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இதை விட பெஸ்ட்டான ஒரு லோன் ஆஃபரும் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் இதை விட ஒர்ஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இதை விட ஒர்ஸ்டான லோன் ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த சமயத்தில் இவங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஆகட்டும், அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் ஆகட்டும், இது எல்லாமே மாறுபடும். அந்த விதத்தில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு லோனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி கடனில் இருக்கும் பொழுது அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு லோனை வாங்குறீங்க அப்படின்னா அதை வச்சு அதிகமான அளவில் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது அந்த லோன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கணும். பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் கடனை வாங்கி அங்கே செலவு பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை நோக்கியே தான் போயிட்டு இருக்குமே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கடன் மாதிரியான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறதா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.